எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நாம் அந்த வரிசையில் என்ன வீடியோவை பார்க்க போகிறோம் என்றால், இன்றைய நாள், அதாவது மே மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திருநாள். இன்று இரவு இந்த குச்சி உங்கள் கையில் இருந்தால் குபேரரே கை கட்டி நிற்கும் அளவிற்கு நீங்கள் செல்வ செழிப்பை அடைவீர்கள். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதி. முருகப்பெருமானினுடைய அருளினை தரும் மிக முக்கியமான நாள்தான் இந்த சஷ்டி நாள். சஷ்டி என்பது அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகள் நிறைவுற்ற நாளிலிருந்து 6வது நாள் வரும் திதியைத்தான் நாம் சஷ்டி என்று சொல்கிறோம். இந்த சஷ்டி திருநாள் என்பது முருகனுக்கு உகந்தது. சஷ்டினா 6ன்னு அர்த்தம். முருகன் 6 வடிவங்களாக தோன்றியவர் என்பதால் இந்த சஷ்டி திதி உத்தமம் என்று சொல்கிறோம். இந்த சஷ்டி திதியில் 2 விதமான சஷ்டிகள் இருக்கு. அமாவாசை நிறைவுற்று அதன் பிறகு வரும் சஷ்டியை வளர்பிறை சஷ்டி என்று சொல்கிறோம். பௌர்ணமி நிறைவுற்று அதன் பின்பு வரும் சஷ்டியை தேய்பிறை சஷ்டி என்று சொல்கிறோம். இப்பொழுது வரக்கூடிய இந்த சஷ்டியாகப்பட்டது தேய்பிறை சஷ்டி, அதாவது பௌர்ணமி முடிந்து அடுத்து வரும் 6வது நாள் தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகனை வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கடன் பிரச்சனை அடியோடு விலகும், எதிரி தொல்லை அடியோடு நீங்கும், நோயற்ற வாழ்வு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும், தொழில் மற்றும் வேலையில் உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சார், நாங்கள் எப்படி சார் முருகனை வழிபாடு செய்கிறது? சிம்பிளான மெத்தட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், சார், மற்ற தெய்வங்களை விட முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. நீங்கள் நைவேத்தியம் வைக்க வேண்டாம், பூஜை பொருட்களை வைக்க வேண்டாம். அதே மாதிரி தீபம் ஏற்றி முருகப்பெருமானை கும்பிடுங்கன்னு கூட சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன்னா, அது கூட வேண்டாம். நின்ற இடத்திலிருந்து அவனை மனதில் நினைத்து சரவணபவ மந்திரத்தை சொன்னாலே அவன் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நினைத்தவருக்கு நினைத்த நொடி வந்து அருளினை கொடுக்கும் கண்கண்ட தெய்வம் முருக கடவுள். சொல்லுவாங்களே, நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படிம்பாங்க. நீங்கள் போகலாம் வேண்டாம், இங்கே நின்றுண்டு அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலைநாதரையும் உண்ணாமலை அம்மாவையும் நினைச்சிங்கன்னாவே உங்களுக்கு முக்திம்போம். நினைத்தால் முக்தி என்பது திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல, அந்த அண்ணாமலையாரின் மகனான இந்த சண்முகனுக்கும் பொருந்தும். இன்றைய நாள் ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி மனசார முருகனை நினச்சி ஓம் சரவண பவ அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நீங்கள் தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்ததன் பலனை பெறுவீர்கள். அவருடைய அருளினை பெறுவீர்கள். மேற்சொன்ன அத்தனை நலன்களையும் பெறுவீர்கள். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த தேய்பிறை சஷ்டி நாள் அன்று முருகப்பெருமான
எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் சார்? நாங்கள் வழிபாடாக செய்கிறோம். எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு 6 தீப வழிபாடு. முருகனை வணங்குறதுக்கு 6 அகல் விளக்குகளில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் போடணும். இதுக்கு பேர் தான் 6 தீப வழிபாடுன்னு பேர். முருகனுக்கு ரொம்ப விசேஷம். மகா பெரியவாளோட ஒரு தீர்க்கமான ஒரு பரிகாரமாக இது இருக்கும். அதாவது இந்த பரிகார முறையை மகா பெரியவாளே சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. எந்த விஷயமாக இருந்தாலும், உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கல, திருமண தடை ஆகுது, கடன் அதிகமாக இருக்குது, எதிரி தொல்லை இருக்குது, நோய் இருக்குது, தொழில் சரியில்லை, வேலை சரியில்லை, எதுவாக இருந்தாலும் இந்த சஷ்டி நாளன்று முருகன் கோயிலுக்கு போயிட்டு 6 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி அவனை பரிபூரணமாக நினைத்து வேண்டினால் அப்பன் முருகன் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்கள், தவறு ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய செலவு பண்ணிட போகிறீங்க? 6 அகல் விளக்கு கொஞ்சமாக நெய் வாங்கினீங்கன்னா போதும். சார் ஏன் சார் நெய் தீபம் ஏற்ற சொல்கிறீங்க? உங்களுடைய வீடியோஸில் பார்க்குறச்சே நெய் தீபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னா, எல்லா திரவியங்களை விட உகந்தது நெய். ஏன்னா நெய் கிடைப்பது பால்லேருந்து. பால் கிடைக்கிறது பசுமாட்டுக்கிட்டேருந்து. பசுமாடு என்பது அனைத்து தெய்வங்களும் குடிகொண்டிருக்கும் இடம். ஸோ நெய் எவ்வளோ உத்தமமானது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே உங்களுக்கு புரியும். என்ன சொல்லணும்னா, ஒரு நெய் தீபம் என்பது 100 நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமம். இப்போ நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி தெய்வத்தை பிரார்த்தனை செய்கிறச்ச அது 100 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தனை செய்ததற்கு சமமான பலன்களை கொடுக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, நெய் தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறது. முருகப்பெருமானுக்கும் நெய் தீபம் ரொம்ப விசேஷம். ஸோ 6 என்ற எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி முருகனை பிரார்த்தனை செய்கிறச்சே முருகன் இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் வேண்டியதை அருள்வார். இன்னைக்கு சாயங்காலமாக நீங்கள் முருகன் கோயிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சார் இன்னும் சிறப்பாக பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னால், இந்த வெற்றிலை தீபம் இப்போ ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. அதாவது 6 வெற்றிலைகளை விசிறி மாதிரி பரப்பிண்டு சென்ட்ரலில் அகல் விளக்கு வச்சுண்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுறது. இதுக்கு பேர் வெற்றிலை தீபம் அப்படின்ட்டு பேர். இப்போது நிறைய குருமார்கள் இதை பற்றி சொல்லுகிறார்கள். நிறைய நண்பர்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வச்சு பயனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வெற்றிலை தீபத்தை கூட இன்றைக்கி சிறப்பாக போடலாம். சரிங்களா? சிறந்ததொரு பலன் கிடைக்கும். ஏன்னா வெற்றியை தரும் இலை வெற்றிலை அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையிலே கடுகளவு இன்பத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் மலையளவு துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த துன்ப நிலை நீங்கணும்னா, வெற்றி கிடைக்கணும்னா, வெற்றிலையை சுவாமிக்கு அர்ப்பணித்து தீபமாகவோ பிரசாதமாகவோ பூஜையாகவோ எப்படினாலும் சுவாமிக்கு அதை அர்ப்பணித்து கும்பிடுறச்சே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சுபகாரிய நிகழ்வுகளில் வெற்றிலை வைக்கிறதுனுடைய தாத்பீகம் இதுதான். வெற்றிலை வச்சு அந்த காரியத்தை தொடங்கினா வெற்றி கிடைக்கும். இப்போ எனக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட அந்த வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னா திருமணம் நடக்கும். குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெற்றிலை தீபத்தை போட்டால் குழந்தை பிறக்கும். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் இந்த வெற்றிலை தீபம் மிக மிக உத்தமமானது. சரிங்களா? அதே மாதிரிங்க, எவர் ஒருவர் தேய்பிறை சஷ்டி நாளில் முருகனுக்கு 6 விளக்கேற்றி சிரவணபவ மந்திரத்தை சிறுதையோடு பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது. தோல்விங்கிறதே இல்லை. எதை தொட்டாலும் வெற்றி. சார் அதாவதுங்க, தெய்வங்களில் சில தெய்வங்கள் இருக்காங்க, தன்னோட பக்தர்களை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறவங்க. இப்போது நீங்கள் சொல்லலாம், சார் கடவுள்னா அவரை கும்பிட்டாலும் கும்பிடலைனாலும் சமமாக தான் சார் கவனிக்கணும், சமமாக தான் சார் அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால்
நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் பார்க்குறது உண்டு. முருக பக்தருக்கு முருகன் கொஞ்சம் அதிகமான நன்மைகளையே செய்கிறார். அவரை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், இவன் நம்ம பையங்க அப்படின்னு முருகன் நினச்சிட்டாருன்னா நீங்களே ஐயா அப்பா சாமி முருகா போதும்பா, கொடுத்த வரைக்கும் தாங்க முடியல, போதும் நல்ல விஷயங்கள்லாம் போதும் அப்படின்னு சொன்னாலும் முருகன் கொடுத்து கொண்டே இருப்பார். அதாவது இதை பற்றி சொல்லணும்னா கண்ணன் கதையில் சொல்லுவாங்க, குஷேலன் அவள் கொண்டு வந்தாராம். கண்ணபிரானை பார்த்த உடனே ஏதாவது கொஞ்சம் ஏதோ ஒரு ஹெல்ப்பு, ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ தானிய உதவியோ கேட்டு தான் குஷேலன் வந்தாராம். கிருஷ்ணனை பார்த்த உடனே அவருக்கு கேட்கணும்னு தோணலையாம். ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், பார்த்த மேனுக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவானே அப்படின்ட்டு குஷேலன் கம்முன்னு இருந்துட்டாராம். ஆனால் கண்ணன் மாதவன் என்ன செய்கிறான் பாருங்க, அவனுடைய பேரருள் பாருங்க. குஷேலன் மனதிலே நினைத்ததை தெரிந்து கொண்டு கண்ணன் கேட்குறாராம், எப்பா குஷேலா எனக்கு என்ன கொண்டு வந்த, என்னுடைய நண்பா என்ன கொண்டு வந்த அப்படின்னா, அப்பா என்கிட்ட அவள் தான் இருக்குது, அதை நான் துணியில் முடிஞ்சுட்டு வந்தேன், இந்தாப்பான்னு கொடுக்குறாராம். அந்த அவளை எடுத்து ஒரு வாய் போட்டாராம் பாருங்க வாயில். குஷேலனுடைய வீடு அரண்மனை ஆயிடுச்சான். ஆபரணங்களும் நகைகளும் பொன்னும் பொருளும் தானியமும் சேர்ந்துருச்சான். ரெண்டாவது வாய் எடுத்து போட்டாராம் பாருங்க, குபேரன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய சொத்தில் பாதி போயிடுச்சான். குபேரன் கிட்ட இருக்கிற பாதி சொத்தே குஷேலங்கிட்ட வந்துருச்சான். மூணாவது வாய் எடுத்து போட வரும்போது சத்யபாமா ஸ்டாப் பண்ணிடுறாங்க, ருக்மணி ஸ்டாப் பண்ணுறாங்க, சாரி ருக்மணி தாயார் வேண்டாம் மாதவா வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே குஷேலனுக்கு முகம் மாறுது, ஐயோ ஏன் அப்படி வேணாங்கிறாங்க இந்த அம்மா அப்படின்ட்டு. ஆனால் விட்டுருந்தாங்கன்னு வைங்க, அந்த மூணாவது வாயில் இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனையும் தேவர்கள்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வத்தையும் குஷேலனுக்கு கொடுத்துருப்பார் கண்ண பகவான். அதுக்கு அப்புறம் தான் குஷேலனுக்கே அந்த விஷயம் தெரிஞ்சதான். அதாவது இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள்களிடத்தில் ரொம்ப தீர்க்கமான அன்பு வைக்கும் பொழுது அவனே கதி என சரணாகதி அடையும் போது இறைவனே பாசத்துக்கும் அன்புக்கும் மயங்கி பாரபட்சம் பார்ப்பது என்பது இயல்பானது. அதற்கு முருகன் ஒன்றும் விதிவிலக்கல்ல. முருகனை அவனே சரணம் என அவன் பாதத்தை பற்றி கொண்டவர்களுக்கு எப்போதுமே அதிகமான நன்மைகளை செய்கிறார். தேய்பிறை சஷ்டி விரதத்தில் அவனே கதி என அவனை வணங்குபவர்களுக்கு விதியே இல்லை என்றாலும், இப்போ உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரராக வாழ்கிற யோகமே இல்லை அப்படின்னா கூட அந்த விதியையும் மாற்றி கோடீஸ்வர யோகத்தை முருகன் அருள்கிறார் என்பது தான் உண்மை. நிறைய இடங்களுக்கான இந்த விஷயத்துக்கான சத்தியங்கள் இருக்குது, நிறைய இடங்களில் நாம் பார்க்குறோம். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த தேய்பிறை சஷ்டி திதியை யாரும் தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இதில் இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி சொன்னோம் இல்லையா, அதை நம்ம வீட்லேயும் ஏற்றலாமான்னு சில பேர் கேட்குறாங்க. தாராளமாக ஏற்றலாங்க. வீட்டில் தாம்பூல தட்டில் 6 வெற்றிலை இலைகளை பரப்பிண்டு சென்ட்ரலில், அதாவது விசிறி மாதிரி அப்படியே ரவுண்டாக பரப்பிண்டு சென்ட்ரலில் அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு தீபம் போடலாங்க. இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது, ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு மாதுளை குச்சி எடுத்துக்கோங்க. அதாவது மாதுளை மரம் இருக்குது இல்லையா, அந்த மாதுளை செல்ல இருக்க குச்சி, ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கிட்டு சந்தனம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த சந்தனத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் பன்னீரை கலக்க வேண்டும். இப்படி பன்னீரையும் சந்தனத்தையும் குழைத்து அந்த குழுமத்தில் இந்த மாதுளை குச்சியை தொட்டு நனைத்து வெற்றிலையில் உங்களுக்கு வேண்டியதை எழுத வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை எழுதுங்க. சரவணபவ மந்திரத்தை சொல்லிகிட்டே எழுதுங்க. எழுத்துக்கள் தெரியணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் நார்மலாக எழுதுனாவே போதும், சரிங்களா? வீடு வேண்டும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் கிடைக்கணும், இப்படி ஏதாவது ஒரு ஆசையை எழுதுங்க. ஏன் ஒரு ஆசை அப்படின்னா,
குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல உங்களுடைய எண்ணம் ஒருமுகமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தா, தெய்வத்திடத்தில் பிரார்த்தனைகளை வைக்கிறச்சே நிறைய விருப்பங்களையும் ஆசைகளையும் வைக்கிறோம். நிறைய விருப்பங்களும் ஆசைகளும் இறைவனிடத்தில் வைக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் சிதறி போகுது. அதனால் ஏதாவது ஒரு ஆசையை மனதிலே நினைத்து அதற்கான பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறச்சே அது சீக்கிரமாக நிறைவேறும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதுளை குச்சியை சந்தன குழுமத்தில் தொட்டு இந்த வெற்றிலைக்கு சென்றில் உங்களுக்கு தேவையானதை எழுதிட்டு அதை ஒரு தாம்பூல தட்டில் வச்சு இதை சுவாமி படத்துக்கு முன்னாடி இன்று இரவு 12 மணிக்குள் இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமான சரவணபவ மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில் இந்த வெற்றிலையை தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ போட்டு விடுங்கள். அவ்வளவுதான். இப்படி இந்த வெற்றிலையில் உங்களுடைய விருப்பங்களை மாதுளை குச்சியின் உதவி கொண்டு எழுதும்போது, மாதுளை குச்சி அப்படிங்கிறது என்னன்னாங்க, தனவஷீகர ஒரு விருஷம். இந்த மாதுளை குச்சியில் மகாலட்சுமி வாசம் இருக்கு. மாதுளை குச்சியில் நீங்கள் இந்த சந்தன குழுமத்தை தொட்டு எழுதும்போது அதுவும் வெற்றிலை எழுதும்போது, வெற்றிலை என்பதுங்க வெற்றி தரும் இலை. வெற்றிலை வச்சு எது செஞ்சாலும் சக்ஸஸ். அதனால் அந்த வெற்றி தரும் இலையில உங்கள் தேவைகளையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் எழுதும் பொழுது அது விரைவாக நிறைவேறுவதற்கு இது வழிவகை செய்யும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு சிம்பிளான பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி இரவு எந்த டைம் வேணாலும் செய்யலாம். இரவு 12 மணிக்குள் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யுங்க. ஆண்களும் பெண்களும் இருப்பாளரும் தாராளமாக இதை செய்து நிறைவான பலன்களை பெற்று பெரிய அளவில் நீங்கள் சாதனை அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். முருகப்பெருமானினுடைய அந்த தீர்க்கமான அருளை ஒவ்வொருவரும் அடைய வேண்டுமென்றால் சஷ்டி நாளில் முருகனை வழிபட மறக்காதீர்கள். சரிங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.